நாள் கேட்ட, எனக்கு நடக்காதா, எனக்கு கிடைக்காதா, நான் பார்த்துட மாட்டேனா? சில ஏக்கங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், சில ஏக்கங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னால் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நமக்குள்ள ஏக்கம் இருக்கும். ஆமாம் தானே? நான் எப்படி நம்புகிறேன், மற்றவங்கள்ட்ட சொன்ன அசிங்கம் நினைக்கிற ஏக்கங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ராத்திரி எல்லாம் படுக்கையை கண்ணீரில் நடக்கிற இந்த மனுஷன் நடிக்க என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. திரும்ப தட்டை எடுத்துட்டு மறுபடியும் பிச்சை எடுக்க தான் போகணும். அப்படி போகும்போது இப்போ என்னைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு சந்தோஷமா பேசிக்கிறாங்க இந்த பிச்சை எடுக்கிறவங்களாம். என்னன்னா, இந்த இயேசு அங்க அற்புதம் செய்கிறார், இங்க அற்புதம் செய்கிறார், இவங்களுக்கு அற்புதம் செய்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட தெரியுமா? நம்ம இருக்கிற எரிகோவுக்கு இயேசு வந்திருக்காருப்பா. ஆமென். இவனுக்கு ஏன்னா இந்த பர்த்திமேயர் குருடன் பிச்சை எடுக்கிற ஊர் பேரு எரிகோ. சொல்லுங்க. இப்போ பெரிய இவனுடைய ஏக்கம்ல நம்ம எரிகோக்கு வந்திருக்காரு. எப்படி சொல்ற எரிகோக்கு வந்தார் அப்படின்னா, அதான் நம்ம ஊர்லயே ஒரு பயங்கரமான ஒரு அநியாய வட்டிக்காரன் ஒருத்தருக்கான்னு தெரியுமா, சகேயு. அவன் வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறாரு. எப்படி சொல்றீங்க, எப்படி நீங்க இயேசு வந்திருக்கான்னு சொன்னா, ஏன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சகேயு இப்போ எல்லா வீட்டுடைய கதவை தட்டி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு வேளை அநியாயமா வட்டி வாங்கியிருந்தா நாளை தனியா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடா கதவை தட்டி தட்டி மன்னிப்பு கேட்டு வாங்கின காசு எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த ஊர்ல இருந்து வந்த ஒரு பெரிய ஆள் வந்து, என்ன சகேயு என்னப்பா பண்றீங்க, என்ன இங்க நடக்குது, எதுக்கு இந்த எல்லாம் உன் காசு எல்லாம் தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட காசு இருக்கு, எல்லாமே இருக்கு, வசதி இருக்கு, ஆனா சமாதான சந்தோஷம் மட்டும் இல்லை. இந்த இயேசுவை தேடி வந்தா இந்த சமாதான சந்தோஷம் தருவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு அவர் இந்த ஊருக்கு வராரு, எப்போ வருவாருன்னு காத்திருந்து இந்த ஊருக்கு வரும்போது அவரை தேடி வந்தேன். அவர் வந்த உடனே அவரை சுற்றி பயங்கரமான ஜன்னல்லாம் அவரை சூழ்ந்துக்குச்சு. அவரால் பார்க்க முடியல. சரி, மரத்து மேலே ஏறினா, ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறினா கண்டிப்பாக நான் அவரை பார்த்துருவேன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காட்டத்தி மரத்து மேலே ஏறினா. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. சரி, அவ்வளோதான், இயேசுவை நான் பார்க்க முடியும், இயேசு வந்து என்னை தொட்டாருன்னா எனக்கு விடுதல் கிடைக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லி மரத்துலேருந்து கீழே இறங்குற நேரத்தில் அவர் என்னை பார்த்து என் கிட்ட வந்து, நான் கீழே இறங்கலான்னு ஸ்பீடாக இறங்குறேன். அவர் என்னை பார்த்து தரையை நிமிர்ந்து, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வான்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கர சந்தோஷத்தோடு இறங்கி வந்து அவருக்கு, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்குறேன்னு சொன்னார் பாருங்களேன். எனக்கு ஒண்ணுமே, நான் அவர் பார்க்கலான்னு வந்தா போதும்னு நினைச்சேன். இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா, இந்த பிச்சை எடுக்கிற இடத்துல இவங்க பேசிக்கிறாங்க, சகேயு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி. ஆமென். இப்போ அந்த சகேயு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அப்படியே தயங்கி, ஆண்டவரே, இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு என் பேர் சகேயுனே தெரியாது, நான் ஒரு பாவி, நான் ஒரு வட்டிக்காரன், நான் ஒரு தண்டல்காரன், நான் ஒரு அநியாயக்காரன் தான் இந்த ஊரில் இருக்க நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். இப்போ யாருக்குமே தெரியாத என் பேர் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் தெரியும்? தயங்கி ஏசப்பாட்ட கேட்கும்போது அவருடைய பதில் சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிற பதில், உனக்கு மட்டும் இல்லைப்பா, உங்கள் அப்பா அம்மாவுக்கே பேர் வச்சது நான் தான். ஆமென். யாருக்கும் தெரியலன்னா பரவாயில்ல. ஆமென். உன் பேர் யாருக்கும் தெரியல, நீ கவலைப்படுறல, என்னை விசாரிக்க யாருக்குமே இல்லை, நீ கவலைப்படுறல. உனக்கு பேரு வச்சவர், உன் பேரை சொல்லி அழைக்கிறவர், தரிசனங்களை கொடுக்கிறவர், தரிசனங்களை அவரே நிறைவேற்றுகிறவர். ஆமென். அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா, இதுவரைக்கும் என் இயேசு என்னைக்கு என் வீட்டுல காலை வச்சாரோ அன்னைக்கே இதுவரைக்கும் நான் கிடைக்காத நிம்மதியை, இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை, இதுவரைக்கும் பார்க்காத சமாதானத்தை இருதயத்துல உணர்ந்தேன். அதனால என்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். அதோடைய அர்த்தம், எனக்கு காசு முக்கியம் இல்லை, இயேசு தான் முக்கியம். அது பேருக்கு புரியுது? ஆமென். இந்த வார்த்தையெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா, பிச்சை எடுக்கிற இடத்துல. இப்ப இந்த வார்த்தை கேட்கும் போது பர்த்திமேயுக்கு இன்னும் பயங்கரமான ஒரு கேள்வி, ஆண்டவரே, எங்க ஊர் எரிகோக்கு வந்திருக்கிறீங்க, அதே ஊர்ல தான் நானும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், என்ன தேடி நீங்க வந்துட கூடாதா? இப்ப நம்பிக்கை கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு. ஆமென். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. சொல்லுங்க, பொய் சொல்லாது. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. நான் சபைக்கு கொண்டு வரும்போது நான் உனக்கு இது செய்வேன்னு யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இது செய்வேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் ஜெபிக்கும் போது பேசியிருக்கிறாரு, நான் பைபிள் படிக்கும் போது பேசியிருக்கிறாரு, என் ஊழியக்காரர் மூலியமா பேசியிருக்கிறாரு. யாரெல்லாம் சொல்ல முடியும்? 2-3 பேர்கிட்ட தான் பேசியிருக்காரு ஆண்டவர், மற்றவங்கள்ட்ட பேசலையா? என்கிட்ட கர்த்தர் பேசியிருக்காருன்னு யாரெல்லாம் தைரியமா சொல்ல முடியும்? என்ன உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாரோ அதை நிச்சயம் செய்வார்.
ஆமென்.